ஹாய் காய்ஸ், என்னடா இது ஆஃப்டர் எ கேட் ட்ராமா இங்கன்னு நீங்கள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம். பட் கவலைப்படாதீங்க, அது நாளைக்கு மார்னிங் வந்துடும். இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ட்ராமாவை எதுக்கு அப்லோட் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா, சில ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நல்லாயிருக்கும். சில ட்ராமாலாம் நம்மளுக்கு பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு ட்ராமாவெலாம் போட்டே ஆகணும்னு தோணுன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ட்ராமா. அப்படியே ஸ்டோரி லைன், ரொமான்டிக், காமெடின்ட்டு எல்லாமே பிச்சு தள்ளியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ட்ராமா எவ்வளோ ஃபன்னியாக, ஜாலியாக, அதே சமயம் ரொமான்ஸாக போகும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும். இதோட ஒன்லைனரை பற்றி சொல்லணும். கொரியாலேயே பெரிய கோடீஸ்வரியாக இருக்க நம்ம ஹீரோயின் அவளுக்கான உலகம் ஒன்று தனியாக வச்சுட்டு இருக்கா. அதாவது ஊருக்கெல்லாம் உலகம், நைட்டு மட்டும் அவள் வேற உலகம்ட்டு சொல்லிட்டு அந்த உலகம் என்ன, அதில் என்னென்னலாம் சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு, அதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு ரொம்பவே ரொமான்டிக்காக, காமெடியாக, அப்படியே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பான். இந்த ட்ராமாவில் உங்களுக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கனாலே தெரியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நல்லா குழியை தோண்டிட்டு இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. இருட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டார்ச் போட்டு தோண்டிக்கிட்டு இருக்கான். என்னடா இது அப்படின்ட்டுக்க அந்த குழி தோண்டிட்டு இருக்காங்களே அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டார்கெட்டான இடம் போல், அதாவது யாரோ ஒருத்தவங்க செத்து போன இடம் போல். அந்த குழி தோண்டி எடுத்து இவன் மொபைல் எடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த இடையில மொபைல்லாம் சுவிட்ச் ஆன் ஆகிட்டு இருக்கு. டக்குன்ட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல ஆன் ஆயிடுச்சுன்னு கால் வந்துட்டு இருக்க. அங்கே இருந்த மனுஷன் இங்கே வந்துட்டார். இவர் வேறு யாருமே இல்லை, நம்மளோட ஹீரோ தான். வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. குழி தோண்டிட்டு இருந்தது பொண்ணு, நம்ம ஹீரோயின். அவள் பார்த்தோம் அப்படின்னா ஷூவெல்லாம் பல நைட்டு நடிச்சு அமத்துல போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. யாரு நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த போனை கீழே கொடு, அது எதுக்கு நீ எடுக்க வந்த அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. குற்றவாளி மறுபடியும் வருவான்னு எனக்கு தெரியும், வந்துட்டியாடா பரதேசி அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ தானே அந்த விஷயத்தெல்லாம் பண்ண, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் மேலே நின்றுட்டு உன்னை பாரு இப்போ நான் கொல்ல போறேன்னு இருக்க, உன்ன மாதிரி ஆளுகளெல்லாம் நான் பல பேத்த பார்த்துட்டேன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா டார்ச் அடிச்சு மூஞ்ச பார்த்துட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் சரி நீ எல்லாம் வாழவே கூடாது, இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு இருக்கேன்ருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, நீ தான் வாழக்கூடாது, நீ தான் பாவம் பண்ணியிருக்கேன்னு ரெண்டு பேரும் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸர் என்னப்பா இருட்டுக்குள்ள அப்படி இப்படி தான் இருக்கும், அதுக்குன்னு இதெல்லாம் டேஞ்சர் இல்லையா, வாங்கப்பா வெளியே அப்படின்ட்டு அவர் ஏதோ தப்பா நினைச்சிட்டாரு. ஐயோ சார் அப்பெல்லாம் இல்லைன்னு ரெண்டு பேரும் கதறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு டெட் பாடி இருந்திருக்கு, அதை தான் ரிமூவ் பண்ண வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. உனக்கு எப்படி இந்த டெட் பாடி இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சது, அதை எப்படி நீ கரெக்டாக வந்து கண்டுபிடிச்ச, உண்மையை சொல்லு, நீ யாரு, நீ தானே கொலை பண்ண அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, நான் நீ கொலை பண்ணேன்னு நினச்சிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி இந்த பொண்ணு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு பார்க்கறக்குள்ள ஹீரோயின் ஓடி போயிடுறா. சார் அப்படின்ட்டு இருக்க. என்னாச்சு வக்கீல், என்ன இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கீங்கன்ட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லை, இங்கே ஒரு பொண்ணு இருந்தா பார்த்தீங்களா அப்படின்ட்டு இருக்க. பொண்ணா, உனக்கு நைட் ஆனாலே இப்படி தான் தெரியும் போல, வா வேலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எப்படி அந்த பொண்ணு கரெக்டாக கண்டுபிடிச்சா, யாரவ இங்கிருந்து வந்திருக்கான்ட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. பக்கத்தில் ஏதோ ஒரு ஆள் பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த டெட் பாடியும் போயிட்டு இருக்கு. இதோ நீங்க இப்படி எல்லாம் செத்துருக்க கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆன் ஆகுங்க, உங்க லைஃப் இப்படியே முடிஞ்சில, அடுத்த டைம் ஆச்சு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு இருக்க. இதுலயே தெரியுது அவரோட ஒய்ஃபே பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டுட்டாங்கன்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்னு இதெல்லாம் இருக்கதா செய்யும்ட்டு பேய்க்கே ஒரு அட்வைஸை போட்டு திருப்பக்குள்ள இவ அட்வைஸை கேட்கறதுக்கு பேய் நரகத்துக்கே ஓடிடலான்னு ஓடிடுச்சு. சே, எனக்கு பேய்க்கு கிட்ட கூட மரியாதை இல்லையா, என்ன உலகளா இது, அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. சரி விடு, அடுத்து நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த போலீஸை நின்றுட்டு அந்த காட்டை பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு ப்ரொபோசல் வருது. அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு எனக்கு பிடிக்கலையே, என்ன இன்னும் பதிலே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தர் தயங்கி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்ப கொடுமையான பயத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும், உங்கள் வாழ்க்கையோட பகுதியாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கையை மட்டும் கொடு, எது வந்தாலும் சரி உன் கையோட கையா நின்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட க்ளவுஸை கழட்டிட்டு இருக்க. அவர் ரொம்ப தயங்கிட்டு இருப்பா ஹீரோயின். அவர் தான் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல குடும்பம் அப்படின்ட்டு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்காட்ட இருக்குல்ல, அதாவது ப்ரப்போசல் ரிங், அதை தான் மாற்றி விடுறாங்க. மாற்றி விட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் மனசில் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பெரிய சேபோல் ஃபேமிலி, அதாவது ரொம்ப பணக்காரங்க தான். நம்ம ஹீரோயின் பெரிய பணக்கார வீட்டோ பொண்ணோட பேத்தி தான். அதே மாதிரி அவரும் மாப்பிள்ளையும் பணக்காரங்க வீடு தான். அதனால சும்மா தாம் தூம்னு கிராண்டாக ஒரு ஹோட்டலில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹீரோயினோட ஹோட்டலில். அப்போ வெட்டிங்க்கு எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ மாப்பிள்ளையும் சரி அவங்க ரெண்டு பேரோட வெட்டிங் ஃபங்க்ஷனில், அதனால நம்ம ஹீரோயின் ஆசையாக பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கும் போது மழை வேற பெய்யுது. என்னடா இது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரான்னு நினச்சிட்டு இருக்க. அவர் வந்துட்டாரு. ஜஸ்ட் மிஸ், டிராஃபிக்லேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் இருக்க. ஹீரோயின் நல்ல வேலை வந்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது என்கேஜ்மெண்ட் ரிங்கை கொண்டு வந்துட்டீங்களான் இருக்க. அவரும் தேடி பார்க்குறாரு. அப்புறம் தான் தெரியுது என்கேஜ்மெண்ட் ரிங்கை கார்லேயே வச்சுட்டாருன்ட்டு. அச்சோ நான் மறந்துட்டேனே, சரி இரு நான் போய் காரில் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவரும் கார்கிட்ட போயிட்டாரு. போனவர் லிஃப்ட்டில் இறங்குறாரு. லிஃப்ட் பார்த்தீங்கன்னா அமுத்துனா அமுக்க மாட்டேங்குது. என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறாரு, ஒன்றுமே நடக்கல. என்ன இது இப்படியே நடந்துட்டு இருக்குன்ட்டு லிஃப்ட்டில் பிடிச்சி அமுக்குறாரு. ஓப்பன் பண்ணால் அது ஏதோ நல்ல ஒரு சுனாமி கடலுக்குள்ள மாதிரி நின்றுட்டுருக்கு. இவருக்குன்னா அள்ளில்ல உள்ள அப்படியே சதறி போயிட்டாரு மனுஷன். கனவெல்லாம் இப்படியா கூடவா வரும் அப்படின்ட்டு புடனையை 4 டைம் தட்டி பார்க்குறாரு. ஃபுல்லாக தண்ணியாக வந்துடுது. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் இருக்க அலற அழுத்துறாரு, ஓப்பன் பண்ணுறாரு, க்ளோஸ் பண்ணுறாரு, ஒன்றுமே நடக்கல. இங்கே ஹீரோயின்கா என்ன இது கார் பார்க்கிங்க்கு போயிட்டு வந்தவர் இன்னுமே காணோன்ட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட காலை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பையனாட்ட பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். டே யாரா நீ விடுறான்னு மாப்பிள்ளை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த லிஃப்டே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிடுது. கொஞ்சம் முழிச்சு பார்த்தா இவருக்கு இதெல்லாம் கற்பனை மாதிரி இருக்கு. அங்கே ஹீரோயின் நீங்கள் ஓகே தானேன்ட்டு ஓடி வந்துட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வராத, நான் ஏதோ உன் கையை தோட்டும் போது எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது, இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு. பின்னாடி வர ஏதோ ஒரு காத்மாவாட்ட தெரியுது. நான் இனி உன் பக்கம் கூட வரமாட்டேன், எனக்கு உனக்கு நீ சம்மந்தமே இல்லை, என்னை மன்னிச்சிருன்ட்டு மாப்பிள்ளை கார் எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுற. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனக்கோலத்தில் கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஏதோ இந்த கையை தொட்டங்காட்டி தான் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன அவ்வளோ அதிர்ஷ்டம் கிட்டவளா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. ஏதோ ஒன்று அவள் கண்ணு முன்னாடி மட்டும் நின்றுட்டுருக்க. நம்ம ஹீரோயின் கூட நின்றுட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மனுஷங்கிட்ட விளையாடுறதையே குறைச்சிட்றா. மனுஷங்கனாலே இவ பேயை விட மோசமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்ட்டு அப்படியே அழுதுகிட்டே அவள் பாட்டிக்கு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட கோர்ட்டுக்கு இன்னைக்கு ஹியரிங் ஒன்று வருது, அதுக்கு போயிருக்காங்க. ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ அவனோட எக்ஸ் ஒய்ஃபை கொண்டுட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை. அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் தான் இருந்துச்சு அந்த பொண்ணோட கோர்ட்டில். போதிய ஆதாரங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா அவனை ரிலீஸுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கில்ட்டி இல்லை அவனுக்கு, ஏன்னா அவங்க நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு இருக்க. அந்த பொண்ணை பெற்றவங்க கதறி கோர்ட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த செத்த போன பொண்ணு இருக்கால அவளோட சார்பாக வாதாடிக்கிட்டு இருப்பாங்க. வெளியே போனோன்னு அந்த பையன் ரொம்ப திமிரா பேசுகிறான். என்னதான் உண்மைன்ட்டு இருந்தாலும் காசு வேணும்ல தம்பி, கொஞ்சமாச்சு கற்றுக்கோ, நான் எவ்வளோ நாள் நீ என்கிட்ட தோற்று போறேன்ட்டு, நீ எந்த கோர்ட்டில் போனாலும் சரி உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றக்க. ஹீரோ அதையும் பார்க்கலான்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த பையனும் அதையும் பார்க்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோ கிட்டே வந்து சவால் விட்டுட்டு போயிட்டுருக்கா. அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு வா போலான்ட்டு கூப்பிட்டுறாங்க. போன உடனே அவர் பாஸை தான் பார்க்குறாரு. பாஸ் உடனே ஆரம்பிச்சிட்டாரு. அந்த செத்து போன பொண்ணு கையில் ஒரு சின்ன ரத்தக்கரை இருந்துச்சு, அதனால எவிடன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்கன்ட்டுருக்க. ஆமாம் நான் மேல்முறையீடு பண்ண போகிறேன்ட்டுருக்க. டே கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, நீ என்ன பண்ணாலும் அவனை ஜெயிக்க முடியாது, அவன் யாரோட பையனை தெரியுமான்ட்டுருக்க. யார் தான் இருந்தால் என்னென்னு ஹீரோ கேட்குறாரு. நீ ஒன்றும் சும்மா நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இப்போ அவங்க அப்பா தான் கரண்ட்டாக எலெக்ஷனில் இருக்கார்ல அதோட கேண்டிடேட்டோட பையன், அதனால நீ என்ன பண்ணாலும் அவன் ஜெயிச்சிட்டே தான் இருப்பான். எனக்கு புரியுது, எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேர்வையெல்லாம் சிந்தி உழைச்சிருக்க, பட் அதோட கிரெடிட் எல்லாம் நான் கடைசியில் எடுத்திருக்கேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சுயநலமான பாஸ் தான், ஆனாலும் அப்படின்ட்டு பாஸுக்கு பார்த்தீங்கன்னா இவனை எவ்வளோ டைம் பண்ணாலும் வேஸ்ட்டு தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் இதெல்லாம் விட்டுரு அப்படின்ட்டு ஃப்ரெண்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு யாரோ கால் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சரி இருங்க வரேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு போக முடியுமா அப்படின்ட்டு அந்த மேடம் கூட போகிறதுக்கு கேட்டுட்ருக்காங்க. இல்லைப்பா நான் சர்ச்சுக்கு போகிற வேலை இருக்குன்ட்டு அவர் ஒரேடியாக எஸ் ஆகிட்டுருக்க. அது வேறு யாருமே இல்லை, ஹீரோவோட பாட்டி தான். அவங்க பார்த்தீங்கன்னா வந்த உடனே சரி புத்தர்கிட்ட இப்பெல்லாம் நிற்கக்கூடாது, ஒழுங்காக கும்பிடுச்சுன்னு மரியாதை சொல்லிட்டு இருக்க. புத்தரே நீங்கள் எங்கள் பாட்டியே விட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்க போலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த புத்திஸ்ட் மாங் கூடலாம் அவருங்க வணக்கம் போட்டு வந்துட்டு இருக்க. ஆள் நல்லா சூப்பராக இருக்கார்ல, என்ன பாட்டி உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பாட்டியை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நான் இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு இருக்கேன். கரெக்டாக அவங்க பாட்டிக்கான அசிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டாங்க. நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு பாட்டி எல்லாத்தையும் கோயிலுக்கு அமுச்சு விட்டுறாங்க. என்ன ஆனாலும் சரி இந்த மங்கி இயர் பிறந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் தள்ளியே இருப்பா அப்படின்ட்டு இருக்க. மங்கி இயர்னா அந்த 2000s பிறந்தவங்க போல. பாட்டி எனக்கெல்லாம் டேட் பண்ணுறக்கே டைம் இல்லை, நான் எங்கே போய் டேட்டெல்லாம் பண்ண போகிறேன்னு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட இருந்து மட்டும் தள்ளியே இரு, அவளுகெல்லாம் ரொம்ப கொடூரமானவளுக, உனக்கு அவளுகளுக்கு ஆகவே ஆகாதுன்ட்டு அவ்வளோ அட்வைஸ் நம்ம ஹீரோக்கு போட்டு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ சரி பாட்டின்ட்டு இருக்க. இங்கே ஏதோ ஒரு டாக்ஸியை தான் காட்டுறாங்க. யாரோ ஒரு டாக்ஸி டிரைவர் எங்கே போகணுன்னு கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு அவன் பார்த்தீங்கன்னா கழுத்தில் கத்தியை வச்சுட்டான். அங்கே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அதுவே இன்னும் அந்த கேஸை தான் நீ இருந்துட்டு இருக்கேன்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த கேஸை முடிக்காமல் எனக்கு தூக்கமே வராது, அதனால நான் இந்த ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் வேணால் வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. வீட்டுக்கு யாருப்பா போகிறா, இந்த மலையில் சூறா ஒரு சோஜு குடித்தா நல்லா இருக்கும்ன்ட்டு கொலிகை கூப்பிட்டாரு. கொலிகை பார்த்தீங்கன்னா சரி சார் நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்ன பாதி பில்லு போட்டுக்கணும் ஓகேவா, இல்லைனா முழுசாக நீங்கள் பே பண்ணணுன்ட்டு ஹீரோவை கூப்பிட்டா ஹீரோ வரலங்கிறாரு. சரி நீ எதுக்கோ பார்த்துரு அப்படின்ட்டு இருக்க. சரி அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பாத்ரூமில் தான் பே இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் அதை மட்டும் யூஸ் பண்ணாத அப்படின்ட்டு போயிடுறாங்க. நம்ம ஆளுக்கு சும்மாவே நல்லா இருக்கும், இதில் தனியாக வேறு இருக்காரு சொல்லவா வேணும்.
காணும். ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு போகிறாரு. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கதவெல்லாம் ஆடுது. லாஸ்ட் பாத்ரூம் வேறு தானாக ஓப்பன் ஆகுது. யார் நீ, எங்கே இருக்க, வெளியே வா அப்படின்ட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க. ஒன்றுமே இல்லை, ஒரு சவுண்டும் காணும். இப்போ நீ வெளியே வர போறியா இல்லையா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காரு. எந்த ரியாக்ஷனும் இல்லை. சரி நம்ம போவோம் வீரனாச்சு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த பாத்ரூம் பக்கத்தில் போகிறாரு. போய் அப்படியே கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளுக்குள்ளே மனுஷனுக்கு அவ்வளோ பயம் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி தானே ஆகணுன்ட்டு அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு ஏதோ ஒரு குச்சியாட்டம் உட்காந்துருக்கு. இவரா பதறி அடிச்சுட்டு போனவர் தான் திரும்பி ஆஃபீஸ் பக்கம் கூட வரல, அப்படியே போயிட்டுருக்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது தொடப்ப குச்சி இருக்குள்ள க்ளீன் பண்ணுறது அதுவாக தான் இருந்திருக்கும். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரா. நம்ம ஹீரோயின் தான் நல்லா பெரிய இடத்து பொண்ணாச்சு. அப்படியே மேனேஜ்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாரும் நம்ம ஹீரோயினை விட்டு 10 அடி தள்ளி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸாக வந்தால் கூட ஹீரோயின் தள்ளி போங்க, என்கிட்ட வராதிங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஏதோ மீட்டிங்கை பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் அப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் மேலே இடிச்சிடறா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது குழந்தைன்னு கூட தெரியாமல் தூக்காமல் கையை பின்னாடி கட்டி நின்றுக்கிட்டு இருக்கா. அதை எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த குழந்தையோட அம்மா வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் இன்னும் இவ குழந்தைய கூட தூக்க மாட்டாங்கிற மாதிரி தானே எல்லாம் நினைப்பாங்க. அதே மாதிரியே நினச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் மீட்டிங்னு வந்துடுது. அந்த கோர்ட்டில் பார்த்தோம்ல அந்த பையனை தான் காட்டுறாங்க. ஊர் ஃபுல்லாக ஒரே ப்ரெஸ் மீடியான்ட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா எப்படியோ கடைசியில் நியாயம் ஜெயிச்சது, தர்மம் ஜெயிச்சது, எனக்கு சட்டத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்ட்டு அவன் ஏதோ பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறத இங்கே ஒரு பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு இருக்க. பாட்டி இருந்தாலும் இதெல்லாம் நம்ப முடியாதுமா, எப்படி வேணாலும் நம்ம கேஸ் எழுதிருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பையனை தான் கட்டுவேன்ட்டு ஒரே பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ஓகே தானே, இப்போதான் அவர் கில்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இருக்க. பத்தாவதுக்கு அங்கே 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அண்ணாவும் சரி அம்மாவும் சரி, இது 2 பிஸ்னஸ் ஃபேமிலி விஷயம், அவங்களும் நல்லா பெரிய இடத்து ஃபேமிலி, இதை இணைஞ்சா நம்ம பிஸ்னஸும் சேர்த்து இணையுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. நீ என்னம்மா நினைக்கிற அவனை பற்றி அப்படின்ட்டு இருக்க. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. உங்களோட ஒப்பீனியனும் எங்களுக்கு முக்கியம்தான்க்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ சொல்லுமா என்ன ஏதுன்ட்டு நம்ம ஹீரோயினோட சித்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட அக்காவா என்ன சொன்னீங்கன்னா போயும் இந்த ராஸ்கலை எப்படி இவ லவ் பண்ணான்னு தான் எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிடுறா. குடும்பமே இன்னும் ராஸ்கல்ன்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, இப்படிலாம் பேசுறது எனக்கு ஏதோ சரியா படலைன்ட்டு ஹீரோயினை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம், உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, போயும் அந்த அறிவில்லாதவனை போய் லவ் பண்ணியிருக்க, எனக்கு அதான் எதுன்னு புரியல, அவனெல்லாம் லவ் பண்ணால் ரொம்ப சிரமம் தான்ட்டு ஹீரோயின் போட்டு ஒடிச்சிட்றா. என்ன நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்ட்டு அவள் தங்கச்சி அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு வேளை நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா என்னோட ஷேர்ஸ் அதிகமாகும் நீ நினச்சிட்டு இருக்கியா என்னன்ட்டு அவள் தங்கச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பொறாமப்படுறான்னு நினச்சிட்டு இருக்க. ஹீரோயின் எதுவுமே பேசல. சரி விடுங்க அப்படின்ட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீட்டிங் ஹால் இருக்குல்ல, அதாவது இந்த கல்யாண ஹாலு, அது எப்போவுமே நம்மளுக்கு ஒரே பிரச்சனை தான். ஏன்னா நம்ம மால்லையே அது ஒன்று தான் எந்த இடத்துக்குமே யூஸ் ஆகாமல் நின்றுட்டுருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணுன்னு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்கிற பொண்ணுங்களாம் பேசிகிட்டு இருக்கிறத காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த மால் மட்டும் ஏன் சும்மா இருக்குன்னு புதுசாக ஜாயின் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த இடத்துல தான் நம்ம மேடமோட கல்யாணம் நின்றுச்சு. அன்னையிலேருந்து அந்த ஹால் யாரோட கல்யாணமே யூஸ் ஆகுறது இல்லை. அதில் யார் கல்யாணம் பண்ணாலும் அவங்களோடது டிவோர்ஸ்லேயோ இல்லை பிரேக்கப்லேயோ தான் போய் முடியும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கல்யாண மண்டபத்தில் யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு இருக்க. ஹீரோயின் அவங்க பாட்டியெல்லாம் அந்த மண்டபத்துக்கு போவன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், இந்த ஸ்டோரியோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு கதை புதுசாக இருக்கும். அதுவும் எமோஷன்ஸ், ரொமான்டிக், காமெடின்ட்டு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடு மறக்காமல் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் போடலாமா வேண்டாமான்ட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க.